நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 25/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி, ஜனவரி மாதம், சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 7:34 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று காலை 6:29 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:29 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. தாயின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தடைபடும் காரியங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முயற்சி திருவினையாகும். எனவே முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று தொழில் வியாபாரம் சீராகவே இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. இன்று எதிலும் நீங்கள் லாப நோக்கத்துடன் செயல்படுவீர்கள். துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். எது சரி எது தவறு என்று யோசித்திடுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. பணியில் இருந்து தொய்வு விலகி செல்லக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. அதிகாரிகள் இன்று பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பல திறமைகள் கண்டிப்பாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். சிக்கல்கள் கண்டிப்பாக எதுவும் பெரிதாக இருக்காது. என்று சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு தான் சரியாகுங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பெண்கள் இன்று சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிப்பாக மாற்ற வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. அதே நேரத்தில் சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு முடிவையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள், அது போதுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். கல்வியில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பதட்டம் வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். தயவு செய்து வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடவே வேண்டாம். பரணி இந்த நாளை நீங்க அமைதியாக கொண்டாடி மகிழ வேண்டும். கோபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குழப்பம் துளி கூட இருக்கவே கூடாது. மகிழ்ச்சியான சூழல் வெளிப்பட கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். என்று உங்களுக்கு தனபர்வம் சீராக இருக்க கொடுங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபொடியாக கூடும். பரணி நட்சத்திரக்காரர்கள் குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அவசரப்பட வேண்டாம். கிருத்திகை முயற்சிகள் ஓரளவு பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். சிரமங்கள் படிப்படியாக தீருங்க. மனசுக்குள் போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து எந்த ஒரு முடிவையும் இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம்.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் உங்களுக்கு அமைதி ஏற்படக்கூடும். மனசுக்குள் தைரியமும் புதிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். புதிய தகவல்களால் புதிய உற்சாகம் பிறக்குங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எதிலும் ஒத்துழைப்பு உண்டாக கொடுங்க. மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. இன்று பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தனவரவு சீராக இருக்கக்கூடும். தாயின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேர்க்கை ஏற்பட கொடுங்க. என்று புதிய உற்சாகமும் பிறக்கக்கூடும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. நட்பு மூலம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கு தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. சீரான முன்னேற்றம் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. இந்த நாளை நீங்கள் பணிவுடன் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பு இன்று மேலோங்கி விடக்கூடும். தயவு செய்து வழக்கு விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பதட்டம் வேண்டாம். இன்று தனவரவும் சீராகவே இருக்க கொடுங்க. பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தைரியத்துடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சமாளிக்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். முடிவில் தெளிவு இருக்குங்க. காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டம் என்று பிறகு கொடுங்க. இன்று நீங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரோகிணி செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக்குங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி கொண்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாங்க. மிருகசிரிஷம் நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை சரி கட்டுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பல நெருக்கடியும் தாண்டி வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட கொடுங்க. இன்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. தனவரவு சீராக இருக்கக்கூடும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. தனவரவு தாராளமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் இன்று மேம்பட கொடுங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடைபெறக்கூடும். புத்தி சாதுரியம் இன்று வெளிப்பட கொடுங்க. வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாகக்கூடும். இன்று முயற்சி செய்தால் முன்னேற்றம் இருக்குங்க. ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய முடிவுகளில் தெளிவு இருக்கும். எல்லோரையும் இன்று நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள். அருமையான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள முடியும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும்.
காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கல்வியில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். லாபகமாக சிந்தித்து எதிரில் வெற்றி பெறுவீர்கள். தனக்கென ஒரு பாணியை உருவாக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம் தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். திருவாதிரை. இந்த நாள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுமூகமான உறவு வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நலக்கருக்கு கொடுங்க. இன்று நீங்க மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. புனர்பூசம். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. எதிலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். வெற்றி என்பது நிச்சயம். கடகம் ராசினியர்கள் இன்று எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். நடப்பதை எல்லாம் சீராக கவனித்துக் கொண்டு வாருங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக தாயின் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் நியாயமாக நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அஜீர்ண கோளாறு போன்றவை ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றவரிடம் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது அவசியம். மன அழுத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். மாலை நேர மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்களுடைய அன்பை மற்றவர் புரிந்து கொள்ள கொடுங்க. திடபுத்தியும் பல வழிகளில் நன்மையும் ஏற்படக்கூடும். உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை மேலோங்கி விடக்கூடும். பணப்பரவு எதிர்பார்த்தை விட கூடுதலாக இருக்க கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள். இன்று உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தெளிவும் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று முன்கோபம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். எடுக்கும் முடிவில் கொஞ்சம் தெளிவாக எடுக்க பாருங்கள். புரியாத புதிருக்கு இன்று விடை கிடைத்து விடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம். தைரியத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செல்ல வேண்டாம். என்று எல்லோரையும் மதிப்புடன் வழிநடத்துவீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
ஆயில்யம் என்று நீங்கள் தன்னிச்சையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித சோகம் இருந்து கொண்டே இருக்குங்க. எதை பற்றியோ நினைத்து கொண்டே இருப்பீர்கள், கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். செல்வ போக வாழ்க்கை அமைந்து விட கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமாக எதிலும் நடந்து கொள்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனிமையாக அமையும். எண்ணங்கள் எண்ணியபடி கண்டிப்பாக கைகூடும். ஏற்றம் தரும் சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெண்களால் இன்று நன்மை ஏற்படக்கூடும். பெண்களுக்கும் நன்மை ஏற்படக்கூடும். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் கூறிவிடுங்க. வியாபார விருத்தியும் உண்டாகக்கூடும். காரியத்தில் ஏற்பட்ட தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. எல்லோரிடமும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டியிருக்கும். பயணத்தின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. வெற்றிக்கு வழிவகும் செய்ய வகையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தடை தாமதம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலாக எதையும் செய்து முடிப்பீர்கள். காரிய வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. நிம்மதியான சூழல் வெளிப்படக்கூடும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் இன்று சந்தோஷமடைய கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று நீங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இன்று நீங்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு மனம் தெளிவாக காணப்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும். பூரம், நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். எதையும் திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷமடைய கொடுங்க. மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டு இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. உத்திரம், காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். மாலையில் வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் அனைவரிடத்திலும் சந்தோஷமாக பொழுதை கழிக்க முடியுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். கனவுகளும் நனவாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகள் உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தாமாக முன்வந்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். முடியாத காரியமும் கண்டிப்பாக முடியும். சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று பண செலவு ஒரு பக்கம் இருக்கக்கூடும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பண முடையும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. உணவு உண்ணுவதற்கு நேரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் இன்று கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நேர்வழிகளில் பணம் செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. நிம்மதியான சூழலையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சினத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கன நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டு சரியாகும். இன்று அதிகம் காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும்.
என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும். மற்றவருடன் இருந்த பகை கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய பாருங்கள். முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். பெண்களுக்கு இன்று ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்கள் மன கலக்கம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்படவும் வேண்டாம். காதலுக்காக நீங்க பொறுமை காப்பது நல்லது. என்று மாணவர்கள் யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம், முன்கோப்பப்பட வேண்டாம். கல்வியில் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். சுலபமாக எதிலும் ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று நீங்க நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். அஸ்தம். எதிலும் பொறுமையாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நல்ல செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியும். சித்திரை. இன்று பணவரவு சீராக இருக்கக்கூடும். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள் இன்று மனப்பதட்டமோ பரபரப்போ தயவு செய்து வேண்டாம். மகிழ்ச்சி மிக செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று எதிலும் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. துடிப்புடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். நினைவாற்றல் இன்று வெளிப்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, இன்று எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விட முடியும். மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் மன கஷ்டம் சரியாக கூடும், பயப்பட வேண்டாம். இன்று இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்து காணப்படக்கூடும். உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. தொழிலும் அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும். இன்று விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. எதிலும் கவனமாக செயல்படுங்கள், அது போதுங்க. காரிய தடை தாமதம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்க கொடுங்க. மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தவருடைய பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். வீணாக யாருடைய பிரச்சனையும் தலையிட்டு மன வருத்தம் கொள்ள வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டாகும். என்று பெண்கள் அவசரமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக கை கொடுங்க. காதலை பொறுத்தவரை பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. விடாபிடியாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு வெளிப்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் அற்புதமாக வாயில் கதை வந்து தட்டும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். துடிப்புடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன தெளிவையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. மற்றற்ற மகிழ்ச்சி குடிவிடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும்.
மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி காணப்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி என்பது நிச்சயம். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் அனைவரிடத்திலும் நட்புடன் பழகுவீர்கள். வாய்ப்புகளை பெருந்தன்மையுடன் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. எதிலும் இன்பம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். நினைவுகளால் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். எதையோ நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அது மட்டும் வேண்டாம். சிந்தனையை உறுதிப்படுத்துங்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மனக்கவலை இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதும். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். உத்தியோக நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். விருச்சிகம் ராசினியர்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பண வரவால் மனம் பரவசப்படக்கூடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். அலங்கார பொருள் சேர்க்கை இருக்கக்கூடுங்க. இன்று காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து ஈடுபடுவீர்கள். அரசாங்க ஆதரவு மற்றும் உதவிகள் தடையின்றி கிடைக்கக்கூடும். தங்கு தடையின்றி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சோர்வு இல்லாமல் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்ல பெயரும் புகழும் உண்டாக கொடுங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய திறமை இருக்க கொடுங்க. அரசியல் துறையினர் விடாபிடியாக செயல்பட்ட சில வேலைகளை முடிக்கக்கூடும். நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரக்கூடுங்க. வேலையாட்களால் பிரச்சனைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பெண்கள் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதலை நீங்கள் அமைதி காப்பது மட்டும் மிக நல்லது. குழப்பம் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்விக்காக இன்று நேரம் ஒதுக்குவீர்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று எதையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பணிகளை மிகவும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பண வரவால் மனம் பரவசப்படக்கூடும். இன்று நல்ல பெயரும் புகழும் ஏற்படக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றிகரமாக வாழ்க்கையை நடத்த முடியுங்க. அனுஷம் முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க முடியும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான சூழல் வெளிப்பட கொடுங்க. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். இன்று எதிலும் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. இன்று நீங்கள் நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தையும் உருவாக்கி கொள்வீர்கள். கேட்டை பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. இன்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தயவு செய்து டக்கென்று முன்கோப்பப்பட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். மதி நுட்பத்தால் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவை இன்று நீங்கள் அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தன வரவு கண்டிப்பாக கூடும், பயப்பட வேண்டாம். எதிரிகள் அடிபணிந்து செல்ல கொடுங்க. எதிர்ப்புகளும் பனி போல் குறைந்து விடக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. எண்ணிய காரியங்கள் எண்ணியாக நடக்கக்கூடும். பெயரும் புகழும் இன்று ஓங்கி இருக்கக்கூடும். புதிய பெண் சிநேகம் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல பெண் அமைந்து விடக்கூடும். அதே போல பெண்களுக்கும் நல்ல வரன்கள் கிடைக்க கொடுங்க. எதிலும் புத்துணர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று செலவுகளை மட்டும்தான் குறைத்துக் கொள்ள வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து செய்யுங்கள். இன்று தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க.
காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படுகின்றது. முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கின்றது. தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடுகின்றது. துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று பெண்கள் வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் தெளிவு உண்டாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் பொங்கும் நலகரக்க கொடுங்க. மனதளவில் தெளிவு மின்று உருவாக கொடுங்க. என்று உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதுங்க. பூராடம் தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்ற முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. நல்லவைகள் ஓரளவு நடக்க ஆரம்பிக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. சுகமான நித்திரியம் என்று ஏற்படக்கூடும். இன்று எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் என்று எண்ணற்ற மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அவசரமாக சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டக்கூடுங்க. நல்லவைகள் நடப்பதற்கான சூழல் பிரகாசமாக இருக்கின்றது. பணிகளில் மட்டும் கவனமாக இருங்கள். குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு கொஞ்சம் தேவைப்படும். எவ்வளவு திறமையுடனும் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டுகள் பெறுவது கொஞ்சம் கடினம்தான். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வெற்றிக்கான சூழலை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெற முடியும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அழிந்து திரிந்து சில பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்ல கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கட்டளை இடுகின்ற பதவிகள் கிடைக்க கொடுங்க. புதிய வேலை வாய்ப்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ரசித்து வாழ்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் போன்ற விஷயங்கள் மகரம் ராசினியர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்பட முடியுங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் பிடிவிடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் பெருகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாளை நீங்கள் இனிமையாக கொண்டாடி மகிழ முடியும். ஏற்ற மிகுந்த சூழல் வெளிப்படக்கூடும். இந்த நாளை நீங்கள்
மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். திருவோணம் புத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. தாய் தந்தையாருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தன்னடக்கத்துடன் இன்று நீங்கள் செயல்பட வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். அவிட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று போதுமான அளவில் பணவரவு இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்கள் வென்று காட்டுவீர்கள். இன்று ஓரளவு பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சுக சௌக்கியத்திற்கு இன்று பங்கம் விலையும் பார்த்து பேசுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள், அது போதும். இன்று எதிர்பார்த்த இனங்களில் பண வரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையும் காணப்படக்கூடும். யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேருவார்கள். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். யாருடனும் இன்று நீங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் செல்ல வேண்டாம். சாட்சி கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். இன்று பெண்கள் குறிப்பாக சமையல் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். பெண்கள் தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதி காண வேண்டும். இன்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கல்விக்காக கொஞ்சம் நீங்கள் உழைக்க வேண்டும். கண்டிப்பாக சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று பணவரவு சீராக இருக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சோகமான சூழல் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். மனக்கவலை இல்லாமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மனோ தைரியத்தையும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு மன தெளிவும் புத்தி தெளிவும் இருந்தால் வெற்றி சுலபமாக அமைதிவிடக்கூடும். போராட்டாத்தி இன்று பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். விரோதங்கள் இல்லாமல் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை பெறுவீர்கள். எதிர்பார்த்த இனங்களில் பணவரவு கிடைக்கும். இன்று ஓரளவு சுமாரான நாளாகத்தான் இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி உண்டாக கொடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்ன ஒன்று முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். இன்று மீனம் ராசினியர்கள் பிரச்சனைகளை ஓரளவு தெளிவாக ஆராய்ந்து வெற்றி கொள்வது நல்லது. யாரை பற்றும் புறம் எதுவும் பேச வேண்டாம். மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். பெரியவர்கள் சொல்லியும் கண்டிப்பாக கேட்டு எதிலும் ஈடுபட வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்று நீங்கள் கனிவான பார்வையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். இன்று குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. அதேபோல் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். வாகன யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை இருக்கும். இன்னும் சிலருக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பதவி உயர்வு, பண பயன் உயர்வு போன்றவையும் எதிர்பார்க்க கூடுங்க. வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை சந்திப்பீர்கள். உடைய புகழும் ஓங்கியிருக்கக்கூடும். விருப்பங்களும் நிறைவேறக்கூடுங்க. இன்று பெண்கள் எந்த ஒரு கஷ்டமான வேலையும் சரியான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவும் உண்டாக கொடுங்க. பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வர்கள். தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருங்கள்.
முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்வான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மனம் இன்று தெளிவடைய கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். உத்திரட்டாத்தி. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இனிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடைய புகழும் இன்று ஓங்கி இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று எதிர்பாராத வகையில் நன்மைகளும் ஏற்படக்கூடும். ரேவதி. சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று மனம் மகிழக்கூடிய செய்திகள் வருகின்றது. காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.